மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்கள்கிட்ட இருக்க கடவுள். இதுதான் ஆவியின் சிந்தை. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் வேற சிந்தை மாம்ச சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இருக்க கடவுதான். சில சமயம் சிந்தைக்கு ஒரு ஒரு அட்டாக் வருது, சிந்தைக்கு வருது. சில சமயம் உங்கள் பிரச்சனையும் உங்களுடைய அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்தாலும், சந்தேகத்தை கொண்டு வந்தாலும், நம்ம நல்ல டாடி அந்த அவிசுவாசத்தை தாண்டி, சாத்தான் உங்களுக்கு கொண்டு வந்த அவிசுவாசத்தை தாண்டி, சாத்தான் உங்களுக்கு கொண்டு வந்த சந்தேகத்தை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு நல்ல டாடி எங்க! எவ்வளவு நல்ல டாடி! எவ்வளவு நல்ல 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 டாடி! அவன்கிட்ட ஃப்ரீயா பேசுங்களேன். ஏன்னா என்ன ஆவியை கொடுத்துக்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவரை கொஞ்சம் மாதிரி பேசணும். அன்பே, ஆகிறே, இன்பமானவரே, மதுரமானவரே, ஆசீர்வாதமானவரே. அதாங்க ஃப்ரீ டாக்கு. இந்த ஸ்பிரிட் ஃப்ரீயா இருந்தால் தான் ஃப்ரீ டாக் வரும். ஸ்பிரிட்ல அப்பா பிதாவென்ற கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுகாரத்தின் ஆவியை புரிஞ்சுக்கிட்டாதான் ஃப்ரீ டாக் வரும். இல்லாட்டி ஃப்ரீ டாக்கு வரவே வராது. நீங்களாகவே டாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க.